நல்ல காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற வாய்ப்பை தேவன் எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னை அன்போடு அழைத்திருக்கிற அருமையான போதகருக்காக, என்னுடைய குடும்பத்தாருக்காக, அருமையான திருச்சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்குங்களா? ஆமென். எல்லாம் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு பார்ப்பது பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையும் என் ஊழியத்தையும் குடும்பத்தையும் இவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் நாங்கள் வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் தேவனுடைய தயவு எங்களை வாழ வைத்திருக்கிறது. வாழ வைத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு முக்கியமான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. தொடர்ச்சியாக உங்கள் திருச்சபையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மிக ஆழமாய் துல்லியமாய் அன்பு போதகர் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, ஆண்டவர் நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு? ஆமென். சரி, தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களோட பேசுவதற்கு தொடர்ச்சியாக உங்கள் சபையில் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். பாஸ்டர் என்று சொன்னாங்க, தேவ தூதர்களை பற்றி நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நானும் கடந்த வார செய்தியை, அதுக்கு முந்தின வார செய்தியை எப்பொழுதும் போல வழக்கமாக நான் எப்பொழுதும் யூடியூப்பில் அப்லோட் ஆன உடனேயும் பாஸ்டருடைய செய்தியை கேட்பது வழக்கம். நான் கடந்த வாரத்தில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். பல நேரங்களில் நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படாமல் தான் இருக்குது, திறக்கப்படாமல் தான் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சேனையை நம்முடைய கண்கள் என்ன செய்யலை, பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் நம்முடைய கண்களை இப்பொழுது என்ன செய்திருக்கிறார், திறந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான் நமக்காக தேவன் வைத்திருக்கிறவைகளை நாம் பார்க்க முடியும். ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமாம், பெரிய காரியத்தை நம்ம கனவுலையும் நினைச்சு பார்த்துறாத, நம்ம யோசித்து பார்த்துறாத, யூகித்து பார்த்துறாத, இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தே பார்த்துறாத பல விஷயங்களை உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய மனதில், அவருடைய நினைவில் நம்மை குறித்த பெரிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. அதை நாம் அனுபவிக்க கூடாதபடிதான் பலவிதமான மறைமுகமான சவால்களின் ஊடாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மறைவான யுத்தத்துக்குள்ள நம்ம பயணிக்கிறோம். ஆனால் யுத்தம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யுத்தம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. ஆனால் ஒன்று, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உங்களுடையது. ஆமென். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ரொம்ப சூப்பரான ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்த விடவே மாட்டார். நம்மளை சிரமப்படுத்துறதுல அவருக்கு விருப்பமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். தோத்துறோம். அதனுடைய விளைவில் உண்டாகிற பலனை நாம் அனுபவிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சார், இன்றைக்கு நான் உங்களோட பேசணும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது உங்கள் பாஸ்டர் பேசின அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகவே இதை வைத்துக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவாராக. அப்படி நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை இந்த சபைக்கு நீ சொல்லுன்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பலனை அனுபவிக்கிற காலத்திற்கு வந்து விட்டீர்கள். உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர், அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளியரங்கமான பலனாக இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வெளியரங்கமான பலனை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஆமென் 6வது வசனம் வரை, அதே போல 18வது வசனம். யாராவது ஒருவர் அந்த வசனங்களை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை, அதுக்கப்புறம் 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்.
அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாரத்தில் மட்டும் 3 முறை இந்த வார்த்தை திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நம்முடைய தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு. ஏராளமான நாமங்கள், ஆயிரமான நாமங்களை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த நாமங்களிலே ஒரு மிக முக்கியமான நாமம் என்ன என்றால் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் யாருங்க? ஜெபத்தை கேட்கிறவர். தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அமைதியாய் இருக்கிறவர் அல்ல, அவர் ஜெபத்தை கேட்டு செயல்படுகிறவர். அவர் ஜெபத்தை கேட்டு பலன் அளிப்பவர். இன்னைக்கு காலையில ஆண்டுடைய சமூகத்துல இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து பல விஷயங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அல்லது உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், அல்லது உங்க பொருளாதாரமா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தின் சமாதானமா இருக்கலாம், உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக இருக்கலாம், உங்க மனைவியுடைய ரட்சிப்புக்காக இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்திற்காக இருக்கலாம், சபைக்காக, ஊழியங்களுக்காக இருக்கலாம், தேசத்தின் எழுப்புதலுக்காக இருக்கலாம். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எதற்காக ஜெபித்திருந்தாலும் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். அதற்கான அந்த பலன் வெளியரங்கமாக நிச்சயப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. ஆனா கவனிங்க, இந்த பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஜெபம் நமக்கு மிக மிக அவசியம். ஒருவேளை இந்த 11 மாதங்கள் செய்யாத ஒரு ஜெபத்தை இனி வருகிற நாட்களில் நாம் செய்வோமானால், ஒருவேளை 11 மாதங்கள்ல பார்க்காத பலனை இனி வரப்போகிற இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜெபத்தை பத்தி தான் உங்களோட பேசணும்னு விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்க அப்படினாலே அவங்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமா, கிறிஸ்தவங்க அப்படினாலே அவங்களுக்கான அடையாளம் ஜெபம். ஜெபிக்கிறவங்களை தான் கிறிஸ்தவங்கன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய கேள்வியெல்லாம் என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. நிறைய தோத்திரம். ஆராதனைனா இந்த மாதிரி ஆராதிக்கணுமா, இந்த பாடல்னா இந்த மாதிரி பாடணுமா, ஜெபிக்கணும்னா இப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணுமா, அழுது புலம்பி ஜெபிக்கணுமா, சத்தம் போட்டு ஜெபிக்கணுமா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணுமா, இப்படிலாம் ஜெபம் பண்ணா தான் கடவுள் கேட்பாரா, ஆண்டவர் இயேசுவை இப்படிலாம் ஆராதிக்கணுமா, அவர் தெய்வமா? தோத்திரம். அழகா பதில் சொன்னாங்க பாஸ்டர். அழகா உங்களுக்கு புரிகிற மாதிரி வசன ஆதாரங்களோட கூட என்ன செஞ்சாங்க? எடுத்து வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, கடைசியில அதுதான் ஹைலைட். தோத்திரம். அழகா விசுவாச பிரமாணத்தை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இந்த பெந்தைக்கோஸ்தே, இன்றைய பெந்தைக்கோஸ்தே திருச்சபைகள் இந்த விசுவாச பிரமாணத்தை என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அது சொல்லாததுனால தான் விசுவாசிகளுக்குள்ள விசுவாசத்துல தடுமாற்றம். தோத்திரம். ஏராளமான நூதனமான உபதேசங்களுக்கு மக்கள் செவி கொடுக்கிறாங்க. விசுவாச பிரமாணம்னா என்னன்னு தெரியாததுனால தான், விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடாததுனால தான் அவர்கள் விசுவாசத்துல தடுமாறுகிறார்கள். ஆக இன்றைய திருச்சபைக்கு மிக மிக அவசியம் என்ன, நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா இந்த மாதிரி விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் அறிக்கையிடுவது, சொல்லுவது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதெல்லாம் அதெல்லாம் பாரம்பரிய திருச்சபைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே முடிவு பண்ணி நம்மளை நாமளே தீர்மானம் பண்ணிட்டோம். நான் சொல்றேன், இந்த விசுவாச பிரமாணம் என்பது எந்த விதமான திருச்சபைக்கும் சொந்தமானதல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் சொந்தமானது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. தோத்திரம். சிலர் இதை சொன்ன உடனேயும் ஆமா பாஸ்டர் ஆவி இல்லாதவர், சபை ஆவி இல்லாதது. தோத்திரம். எது ஆவினே நிறைய பேருக்கு என்ன செய்யல இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிக்கணும். தோத்திரம். ஆக நமக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தில் மிக முக்கியமான அடையாளம் ஜெபிப்பது என்கிற அடையாளம். நம்ம என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் ஒரு பதில் உண்டு. கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அருமையான ஒரு பாடலை எழுதி இருக்கிறார். அவருடைய பாடல்ல ஒரு வரி இப்படி இருக்கு: என்னுடைய கண்ணீர் வீணாகாது, நான் ஓடி ஓடி சொன்ன சுவிசேஷ வார்த்தை
வீணாகாது, நிச்சயமாக வீணாகாது. நான் இன்றைக்கு வடிக்கிற இந்த கண்ணீர், ஜெப அறையில நான் வடிக்கிற கண்ணீர், ஜெபத்தில நான் சொல்லுகிற வார்த்தைகள், இதையெல்லாம் மற்றவங்க கேட்காம கூட போகலாம். என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய வாயிலிருந்து ஜெபத்தில் நான் சொல்லுகிற வார்த்தைகளையும் நான் ஆராதிக்கிற தேவன் மிக கவனமாய் 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 கவனித்து கேட்கிறவர். அதை மிக நிதானமாய் அதற்காக பதில் கொடுப்பதற்கு செயல்படுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுது நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? தோத்திரம், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய ஜெபத்துல ஒரு அந்தரங்கம் இருக்கணும். நான் இப்படி அழகா சொல்லுவேன், சீக்ரெட்டா நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். தோத்திரம், நான் இப்படி எழுதி இருக்கிறேன், ரகசியமாய் ஜெபிப்பவர்களிடத்தில் தான் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ரகசியமாய் ஜெபிப்பவர்களிடத்தில் தான் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் பயங்கர சீக்ரெட்டானவர் தெரியுமா உங்களுக்கு? பல விஷயங்களை அவர் தனக்குள்ள என்ன செய்வார்? வச்சுக்கிடுவார். அதனாலதான் இந்த வருஷ வாக்குத்தத்தம் கூட, ஆமென், தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு செய்ய போகிற எந்த நன்மையையும் ஒருவரும் கண்களில் கண்டதும் இல்லை, காதுகளில் கேட்டதும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை. அப்ப உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகளை இந்த உலகத்துல யாரும் பார்க்கல அப்படின்னா அவருக்குள்ள நம்முடைய அத்தனையும் சீக்கிரட்டா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் ரொம்ப சீக்ரெட்டானவர். அவர் இருக்கிற இடமும் ரொம்ப சீக்ரெட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். எப்பயுமே ஆமா, ரகசியத்தை தேடுறதுக்கு, புதையலை தேடுறதுக்கு எல்லாருமே என்ன செய்வோம்? என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்களா? நான் சொல்றது புரியல உங்களுக்கு? ஆமென். ஒரு பொருள் ரொம்ப ரகசியமா ஒரு இடத்துல ஒளித்து வைக்கப்பட்டிருக்குன்னா அதை தேடுறதுக்கு விரும்புவோமா மாட்டோமா? இது எதுக்குடா வம்பு, நோகாம நொங்கு சாப்பிடணும், ஈஸியா நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு உள்ள போய் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். அப்படி இல்லை. தோத்துறோம். ரகசியமா இருக்கிற, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சில பொருட்களை தேடுறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன செய்யுது? இருக்கு. நல்லா கவனிக்கணும். நம்ம லைஃப்ல இந்த ரகசியமான இடங்களை தேடி போகிறது, ரகசியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை சும்மா ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு மிச்ச செய்திகளை சொல்லலை அப்படின்னா, அந்த முழு செய்தியும் தெரிஞ்சுக்கிறாம விட்டோம்னா நம்ம மண்டை என்ன செஞ்சிடும்? வெடிச்சிரும். அப்படியே என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, அதுல என்ன இருக்கு, ஏதோ மேலதானே கோடு போட்டு காமிச்சாரு, உள்ள ஏதோ இருக்கு, உள்ள ஏதோ இருக்கு. அந்த விவரத்தை முழுசா தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு என்ன செய்யாது? தூக்கமே வராது. அப்ப நம்ம ஆண்டவர்ட்ட சில சீக்ரெட்ஸ் இருக்கு. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஜெபத்தில் நாம அந்த சீக்ரெட்ஸ்க்குள்ள போகணும்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புறார். நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, நாம் அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, மணவாளன் இயேசுவோடு ஒரு மானசீகமான உறவை ஏற்படுத்தவும் அவருடைய மறைபொருளை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு அற்புதமான உபகரணம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜெபம் என்பது என்னது அப்படின்னா, நம்முடைய மணவாளன் இயேசுவோட கூட ஒரு மானசீகமான காதல், ஒரு மானசீகமான உறவை நமக்கு ஏற்படுத்துவதற்கும், அவரிடத்துல சில ரகசியங்கள் இருக்கிறது, அவரிடத்துல சில மறைபொருள்கள் இருக்கிறது, அந்த மறைபொருள்களை நமக்கு எடுத்து கொடுப்பதற்குமான ஒரு அற்புதமான டூல், ஒரு அற்புதமான உபகரணம் தான் என்னது? ஜெபம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஜெபிக்காம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதன் மேல நாட்டம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறணும், அந்த ரகசியமா இருக்கக்கூடிய அந்த புதையல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு நம்ம மனசு விரும்பிருச்சு அப்படின்னா, நம்முடைய ஜெப பயணத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வல்லமையும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை அந்த அனுபவத்துக்கு என்ன செய்யணும்னு விரும்புறாரு? மாற்றணும்னு விரும்புறாரு. அவருடைய சீக்ரெட் பிளேஸுக்கு வரணும், அவருடைய மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கு வரணும், அவரோட உறவாடணும், அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கணும். அவர் உள்ளத்துக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லாத பல விஷயங்களை உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தணும்னு அவர் துடித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அவருடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள அடங்கி கிடக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்கு கிடைக்க போகிற வெளியரங்கமான பலன் வேற. தோத்துறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மெட்டீரியல் பிளெஸிங், மெட்டீரியலான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகள். நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப லேசா நொடி பொழுதுல என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். தோத்துறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கிற அந்த உன்னதமான அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப
முக்கியம். நான் சொல்லுவேன், யார் ஒருவரோட நம்ம ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் என்ன செய்வோம், தோத்துறோம். அப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், நம்ம லைஃப்ல தேவனோட கூட நமக்கான தொடர்பு, நான் சொல்லுவேன் இந்த நெருக்கமான தொடர்பு அப்படின்றதும் இந்த நெருக்கமான உறவு என்பதும் ஜெபத்திற்கான அடையாளம். கவனிங்க, என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை அவரோட கூட நெருங்கி அவரை அதிகம் தெரிஞ்சுக்கிற விரும்புதோ, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன அதிகமா தெரிஞ்சுக்கிற விரும்புறதுனால என்னிடத்தில் இருக்கிறது அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு தவிடுக்கு சாப்பிட்ற அந்த பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காம தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். கவனிங்க, தகப்பன் வீட்டுக்கு வரும்போது என்ன நினைச்சிட்டு வர்றான், சொல்லிட்டு வர்றான், நான் எங்க அப்பாவை போய் பார்க்க போறேன், எங்க அப்பா வீட்டில் ஏராளமான வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வேலைக்காரங்களை ஒருத்தனா என்ன செஞ்சுக்குங்க, வச்சுக்குங்கப்பா அப்படின்னு கேட்கலான்னு தான் வர்றான். ஆனா தூரத்தில் அவங்க அப்பா பார்த்துட்டு தூரத்தில் வர்றத அவனை பக்கத்தில் போய் தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு புது ஷூ மாட்டி புது மோதிரம் மாட்டி நல்ல கொழுத்த கன்று அடிச்சு நல்ல சாப்பாடு கொடுக்குறான். தோத்துறோம். இப்ப சாப்பாடு வீட்டில் விருந்து நடக்கிறத அவங்க வீட்டில் இருக்கிற மூத்த அண்ணன் பார்த்துட்டு வீட்டில் வந்து கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க என்ன செஞ்சதில்லை, அடிச்சதில்லப்பா, எனக்கு நீங்க ஆட்டுக்குட்டி கூட அடிச்சதில்லப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நல்லா கவனிக்கணும். இவன் பிரிந்து போனவன், அவனோ அப்பாவோடு கூடவே இருக்கிறவன். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த தருணத்திலையும் நான் அப்பாவை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் சொல்றேன், அப்பாவோட கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தான் அந்தரங்கத்துக்கு போவது. ஆமென். ஒளிப்புடத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான உறவு கிட்ட நெருங்குவது. நான் அப்பாவோட கூடவே இருக்கிறேன்னு சொன்னா எனக்கான அத்தனை ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அதை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வல்லமையினாலும் திருட அழிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களோட பேச போறது என்னன்னா, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் வர வேண்டும். தோத்துறோம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, ரகசியமாய் ஜெபிக்கிற அனுபவம், ரகசியமாய் தேவனோட உறவாடுகிற அனுபவம், அந்த மானசீகமான அன்புக்கு வருகிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா 4 விதமான அனுபவத்தை வேதாகமம் நமக்கு இந்த அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அனுபவமாக வேதாகமத்தில் நம்ம காட்டி கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4 விதமான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ரகசியமாய் ஜெபிப்பது, ரகசியமாய் உறவாடுவது, ரகசியமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்பது, அல்லது தேவனோடு கூட நெருங்கி பழகுவது. இந்த அனுபவம் என்பது எப்படிப்பட்டது, எந்த ஒரு தேவ மனிதன் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை 4 விதமான அனுபவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பர் 1, நல்லா கவனிக்கணும். இந்த அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, முதலாவது ஆமென், யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 33:7 இருந்து வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். போதும், கர்த்தர் மோசேயோடே பேசினார். 12:13 வாசிங்க பாப்போம். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். 18வது வசனம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான்.
அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். நல்லா கவனிக்கணும். நான் சொல்றேன், நம்முடைய ஜெபத்துக்கு வெளியரங்கமான பதில பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இங்கே மோசே ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல. என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் உங்க மகிமையை என்ன செய்யணும்? பார்க்கணும். தோத்துரும். நீங்க என் கூட பேசணும். கவனிக்கிறீங்களா? ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். ஆமா, தோத்துரும். நல்லா கவனிக்கணும். நீங்க, ஆண்டவரே, நான் உங்க மகிமையை பார்க்கணும். இந்த 33வது அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சம்பாஷணை, ஆண்டவருக்கும் மோசேக்கும் நடக்கிற ஒரு அற்புதமான சம்பாஷணையை நம்ம பார்க்கலாம். தோத்துரும். முதல்ல ஆண்டவர் சொல்லுவார் மோசேட்ட, ஏப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் கீழ்ப்படியாதவங்களா இருக்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்கள நான் அழிக்க போறேன், நான் அவங்க கூட வரமாட்டேன், எனக்கு அவங்களோட கூட தொடர்பே வேணாம், அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்காம அவங்க மனசுல இருதய கடினத்தோட நடக்கிறாங்க, ஆகையினால நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லும்போது ஆமென், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளிலும் கழுத்தில் இருக்கிறதே என்ன செய்றாங்க? கலத்தி போடுறாங்க. கர்த்தர் மோசையோட பேச ஆரம்பிக்கிறார். மோசே அந்த பாளையத்திலிருந்து கூடாரத்தை பெயர்த்து, ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து வனாந்தரமான ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக ஆசரிப்பு கூடாரத்தில் போய் ஜெபிக்க போறாரு. ஆமென். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போகும்போது எல்லா ஜனங்களும் எந்திரிச்சு நின்று மோசைக்கு கனப்படுத்துறாங்க. மோசே உள்ளே போன பிற்பாடு கூடாரத்தை மேகத்தின் மகிமை என்ன செய்கிறது? மூடுகிறது. கர்த்தர் மோசையோட முகமுகமாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். சிநேகிதனோடு பேசுவது போல பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பேசுறது, ஆண்டவர் உறவாடுறது, ஆண்டவர் வெளிப்படுறது எல்லாம் இப்ப எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது, கர்த்தர் பேசுறது தெரியுது, ஆண்டவர் உறவாடுறது தெரியுது, ஆண்டவர் வெளிப்படுறது தெரியுது, எல்லாம் வெளிப்படையா தெரியுது. தோத்துறோம். ஆனா மோசேக்கு ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுறதை விட ஆண்டவர்கிட்ட இருக்கிற ரகசியம் தேவை என்பதை மோசே அறிந்து கொண்டான். கை வைத்து வராமன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் மோசே பார்க்கிற மாதிரி, தேவன் வெளிப்படுகிற மாதிரியான அனுபவம் எனக்கு வேண்டாம். I need a special relationship. I want to go to the secret place. நான் அந்த ரகசியமான அறைக்கு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அந்த மகிமையை நான் பார்க்கணும், அந்த மகிமையான வல்லமையை பார்க்கணும், அந்த மகிமையான பிரசன்னத்தை பார்க்கணும். தோத்துறோம். என்னென்னலாம் ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் கன்வின்ஸ் பண்றான். ஆண்டவர் வேற மாதிரி எல்லாம் பதில் சொல்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல தருவேன். உடனே மோசே சொல்றாரு, உங்க சமூகம் எங்களோட வரலைன்னா எங்களை புறப்படவே என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. நாங்க புறப்படுறோம்னாலே அடையாளம் என்ன? உங்க சமூகம் எங்களுக்கு முன்னால என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? செய்துன்னு அர்த்தம். எனக்கு உங்க சமூகம் வர்றதோ, உங்க பிரசன்னம் வர்றதோ, உங்க இளைப்பாறுதல் வர்றதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு உங்க மகிமை வேணும், எனக்கு அந்த சீக்ரெட் வேணும், எனக்கு அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம் எனக்கு வேணும், அந்த இன்டிமெசி எனக்கு வேணும், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். நான் இண்டிவிஜுவலா உங்களோட பேசணும், இண்டிவிஜுவலா உங்களோட கனெக்ட் ஆகணும். இண்டிவிஜுவலா நீங்க மட்டும், நான் மட்டும். நான் சொல்றேனே, ஆண்டவர் நம்ம தேவன் இருக்கார் பாருங்க, அவரை மாதிரி ஒரு பொசசிவான ஆண்டவர் உலகத்திலே இல்லை. ஒரு அழில சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்காரையா தோத்துறோம். ஆமா, எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் வீட்டுக்காரமா சொல்லுவோம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும். சில வீட்டுக்கார ஐயா தோத்துறோம், ஃபுல்லோட வருவார். அப்படி இருந்தா கூட அந்த வீட்டுக்காரமா சொல்லும், அவர் எனக்கு யார்தான்? அவர் போட்டு என்னை அடிச்சு வெளுத்து பிரட்டி மோசமானவரா இருந்தா கூட அவர் யார்தான்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்க? கணவர் தான். ஆமா, என்னை தொட்டு தாலி கட்டின அந்த கணவரை எந்த தருணத்துல நான் என்ன செய்ய மாட்டேன். அது அந்த காலம் புரியலா? ஒரு வழியில சொல்லுங்க. எதுக்கு கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும்.
மோசேக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியான தேவனோட கூட ஒரு தொடர்பு என்ன செய்ய வேண்டியிருந்தது, அவசியமானதா இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் மோசேட்ட, ஆமென், என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. கை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பாப்போம். ஜெபம் கேட்கப்பட்டுருச்சா? ஜெபம் கேட்கப்பட்டுருச்சா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உங்க கிருபை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க தயவை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க இரக்கத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களே, எது உங்க தயவு, எது உங்க கிருபை? ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு போகுதுலப்பா, அதுதானே உனக்கு கிருபை. ஆமா, என்னுடைய தயவு உனக்கு இருக்குல்ல, என்னுடைய இளைப்பாறுதல் உனக்கு இருக்குல்ல, அதுதானே உனக்கு தயவு. நான் உன் கூடவே வர்றேன்ல, அதுதானே உனக்கு கிருபை, அதுதானே உனக்கு இரக்கம். ஆமா, மோசே சொல்றாரு, அதெல்லாம் விட எனக்கு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு, எனக்கு ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டியை நான் பார்க்கணும், அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அனுபவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு மோசே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இப்போ மோசே, உனக்கு நான் கிருபையா இருக்க விரும்புறேன், உனக்கு நான் இரக்கமா இருக்க விரும்புறேன், என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, மோசேட்ட சொல்றாரு, அந்த கண்மலையில வந்து நில்லு, அந்த கண்மலையின் வெடிப்புல வந்து நில்லு. நல்லா கவனிக்கணும், வெளியரங்கமான பலனை நம்ம பார்க்கணும்னா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு உறவாட வேண்டும், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவின் அருகிலே கடந்து வர வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் வருகிற அனுபவம் என்றால் முதலாவது கண்மலையின் வெடிப்புக்கு வர வேண்டும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்க வரணும்? கண்மலையின் வெடிப்புக்கு. தோத்துறோம். இந்த கண்மலையின் வெடிப்பு அப்படின்றது, ஆமென், ஒரு மனுஷன் அந்த மோசையை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தணும்னு நினைச்சார் பாத்தீங்களா? மோசே, ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்னு சொல்றாருல, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா மற்றவங்க யாரும் பார்க்காத இடம். இருக்கிறீங்களா? முதல்ல மோசே ஜெபம் பண்ண போறாரு ஆசரிப்பு கூடாரத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு, முழங்கால் போடுறாரு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. அவர் உள்ள போறதும் அவருக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவர் வெளியில வர்றதும் எல்லாருக்கும். தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடுறது எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எடுபடுறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துறோம். இப்ப இந்த சம்பாஷணைகள், இந்த உறவாடல்கள், இந்த பிரசன்னம், இந்த மகிமை எல்லாத்தையும் பார்த்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கவனிங்க, யோசுவாவுக்கு ஆசரிப்பு கூடாரம், ஆனால் மோசேக்கோ ஆசரிப்பு கூடாரம் அல்ல, கண்மலையின் வெடிப்பு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறைவான ஒரு இடம். தோத்துறோம். நான் சொல்றேன், இந்த மறைவான ஒரு இடத்தை மோசே விரும்பினதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்வேன், அந்தரங்கத்தில் இருக்கிற ரகசியத்தை மோசே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமான பதிலை கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நாம் கடந்து போக வேண்டிய அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா மறைவான ஒரு இடமாக இருக்க வேண்டும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு we need the secret place. நமக்கு ஒரு சரியான மறைவான இடம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? மறைந்து ஜெபிக்கிறதா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம மறைந்து ஜெபிக்கிறவங்க மூலமா தான் மகிமையான வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். மறைந்து இருக்கிறவங்க, தோத்துறோம், ஜெபிக்கிற எந்த தேவ மனிதனும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தோத்துறோம். தண்டோரா போட வேண்டிய அவசியம் இல்லை. 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 100 நாள் உபவாசம். யாராவது வந்து நம்மளை பார்த்து ஒரே முக வாடலா இருக்கே பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கே பாஸ்டர், சரியா சாப்பிடலையா? ஆமா சிஸ்டர், 40 நாள் ஆளுகளை பாருங்களேன். அந்த 40 நாள் முகவாடலோட நீங்க பண்ணின உபவாசம் 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுனாலே உங்க ஜெபத்துக்கு பலன் இல்ல. தோத்துறோம். அதனால தான் அழகா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண போகும்போது நல்லா குளிச்சு, தலைக்கு எண்ணெய் வச்சு, நல்ல முகத்துக்கு பவுடர் போட்டு, எந்த அளவுக்கு சென்ட் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சென்ட் அடிச்சு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நீ உபவாசம் பண்றதே வெளியில என்ன செய்யப்படாது, தெரியப்படாது. தோத்துறோம். நீ ஜெபிக்கிறதே என்ன செய்யப்படாது, தெரியப்படாது. தோத்துறோம். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதே என்ன செய்யப்படாது, தெரியப்படாது. அதனால தான் அன்னாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழும்போது ஏலி அவள் முணுமுணுத்து கொண்டதை பார்த்து குடிச்சு வெறிச்சிருக்கிறான்னு சொல்றா. ஆனா தோத்துற அன்னாள் சொல்றா, இல்ல ஆண்டவனே, நான் என் பரலோக தகப்பனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து என் இருதயத்தை அவரிடத்திற்கு ஊற்றி கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அவளுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவள் ஜெபிக்காதவளாக தோணலாம், ஆனால் அவளுடைய உள்ளான அந்தரங்கத்தை பார்க்கும்போது அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தால், அவள் தன்னுடைய ஜெபத்தை, தன்னுடைய தேவையை, தன்னுடைய அங்கீகாரத்தை, தேவனோடு தனக்கு இருக்கிற உறவை வெளிப்படுத்திக் கொள்ளாதவளாய் அந்தரங்கத்தில் அழுது புலம்பினால், தேவன் வெளியரங்கமாய் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் உலகம் பார்க்கத்தக்கதாக கொடுத்தார்.
கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரிக்கணும்னு விரும்புற நீங்க இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மறைவான ஒரு இடத்தை தேடி போக போகிறேன். என்னை நான் மறைத்துக் கொள்ள போகிறேன். என் முகத்தை மறைத்துக் கொள்ள போகிறேன். என் அனுபவத்தை மறைத்துக் கொள்ள போகிறேன். என்னுடைய திறமையை மறைத்துக் கொள்ள போகிறேன். என் அறிவை மறைத்துக் கொள்ள போகிறேன். நான் நத்திங், நான் ஜீரோ ஆண்டவரே. நான் எல்லாத்திலையும் பலவீனமானவன் ஆண்டவரே. என்னிடத்தில் எதுவும் சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. நான் முழுவதும் மறைந்து கொள்ள போகிறேன். நீர் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் ரீச் ஆகிறதுக்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தோத்திரம். அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார்னா நீங்களும் அந்தரங்கத்தில் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். தோத்திரம். சிலர்கிட்ட சில விஷயத்தை கர்த்தர் சொன்னார்னா ஊரெல்லாம் போய் சொல்லிடும். கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், கர்த்தர் எனக்கு அதை சொன்னார், கர்த்தர் எனக்கு அப்படி சொன்னார், ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார். தோத்திரம். ஆயி பட்டணத்தில் தோத்து போகும்போது ஆமென் யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வஸ்திரங்களை கிழித்து ஜெபம் பண்றான். ஆமா, அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டம்? தோத்திரம். ஆமா, இருக்கிற படையை ரெண்டா பிரி. தோத்திரம். கொஞ்சம் பேரை பதிவிடையான அந்த பதிவிடை படையா கொண்டு போய் அந்த ஆயி பட்டணத்துடைய மதில்களுக்கு பின்னால ஒளிச்சு வை. ஆமென். யுத்த புருஷர்கள் எல்லாம் பாளையத்துக்குள்ள என்ன செய்யட்டும்? உள்ள போகட்டும். நான் சொல்லட்டுமா? மறைந்து பதிவிடையாய் காத்திருந்தவர்கள் தான் ஆமென் அந்த பட்டணத்துக்குள் பயணித்து போனதான அந்த யுத்த புருஷர்கள் திரும்பி வரும் பொழுது பட்டணத்துக்குள் பாய்ந்து போய் தீக்குளித்தி போட்டார்கள். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் மூலமா எழுப்புதல் கேட்கிறீங்களா? பெரிய பெரிய ஆர்ப்பாட்டமும் பெரிய பெரிய ஆரவாரமும் பெரிய பெரிய தோத்திரம் ஆமா விளம்பரமும் பேனரும் வச்சிருக்கிற பிராண்டட் பண்ணுகிற பிராண்ட் பீப்புள் மூலமா இல்ல ரிவைவல். நான் சொல்றேன் யார் மூலமா ரிவைவல்னா உங்க ஊர்ல உங்களுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம மறைமுகமாய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தேசத்துக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள், குடும்பங்களுக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள், சபையின் மாற்றத்திற்காய் மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது, ஜெபிக்கிற உங்களை மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது. அடையாளமற்றவர்களாய் அங்கீகாரமற்றவர்களாய் ஒரு மூலையிலே மறைந்திருக்கிற உங்கள் மூலமாகத்தான் நீங்கள் இருக்கிற இடத்தை, நீங்கள் இருக்கிற பகுதியை, உங்கள் சபையை கர்த்தர் அசைப்பார். ஆமென். அல்லேலூயா. விளம்பர பேர்வழிகள் மூலம் எழுப்புதல் இல்ல. தோத்திரம். ஆர்ப்பாட்ட பேர்வழிகள் மூலம் எழுப்புதல் இல்ல. ஆரவாரம் பண்றவங்க மூலம் எழுப்புதல் இல்ல. தோத்திரம். உங்களை யாருக்குமே தெரியலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை யாருக்கும் தெரியாத வரைக்கும் நன்றி, எனக்கு யாரும் அறிமுகம் இல்லாத வரைக்கும் நன்றி. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் ஒதுக்கி விடப்பட்டிருக்கிறேன், நான் ஓரமாய் இருக்கிறேன். என்னுடைய முகம் யாருக்கும் தெரியவில்லை, என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை. நான் பிரயாசப்படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம், ஆண்டவருக்காக செய்கிற செயல்பாடுகள், அவருக்காக ஓடுகிற ஓட்டம், அவருக்கு செய்கிற ஊழியம், அவர் சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்பு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உன்னை பார்க்கிறார் என்றால் அவர் உன் ஜெபத்தின் மூலம், உன்னுடைய அர்ப்பணத்தின் மூலம், உன்னுடைய மறைவான ஒப்புக்கொடுத்தலின் மூலம் தேசத்தில் வெளியரங்கமான பதிலை, பலனை தருவார். ஆமென். நம்ம விரும்ப வேண்டியது எதுனா மறைஞ்சிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறைஞ்சிருக்கிறத விரும்பணும். தோத்திரம். மறைந்து ஜெபிக்கிறத விரும்பணும், மறைந்து உறவாடுகிறத விரும்பணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் மறைச்சு என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன பாஷை வித்தியாசமா சொல்றீங்க? தோத்திரம். ஆண்டவரே சொல்றார், கொடுக்கும்போது கூட வலது கைக்கு கொடுக்கிறது தெரியப்படாதாமா. தோத்திரம். ஒரே உடம்புல தான் இருக்கு இந்த கை, இந்த கை, ரெண்டு கையும் எந்த உடம்புல தான் இருக்கு? மோதிசனுடைய உடம்புல தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வலது கையில் இருக்கிறது இடது கைக்கு என்ன செய்யப்படாதாமா? தெரியப்படாதாமா. காலில் ஒரு முள்ளு குத்துனா மூளை வரைக்கும் என்ன செய்யுது? வலிக்குது. தோத்திரம். காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா மூளை வரைக்கும் வலிக்குது, அந்த வலி தலை வரைக்கும் ஏறுது. ஆனா கையில கொடுக்கிறது இடது கை என்ன செய்யப்படாது? தோத்திரம். வலது கையில கொடுக்கும்போது இடது கை மறந்து போயிடணும். இருக்கிறீங்களா? இன்னும் ஒன்றும் பேச மாட்டேறிய இல்லையிலே சொல்லுங்க. வலது கையில கொடுக்கிறது, வலது கை கொடுக்கும்போது இடது கை என்ன செஞ்சிடணும்? மறத்து போயிடணும். தோத்திரம். அந்த ரைட் சைடு மூளை மட்டும்தான் வேலை செய்யணும், இடது பக்கம் மூளை என்ன செய்யப்படாது? வேலை செய்யப்படாது. தோத்திரம். சில நேரங்களில் நமக்குள்ள சில பெருமைகள் வந்துடும். சில நேரங்களில் நமக்குள்ள நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா கொடுக்கிறோம், நல்லா ஊழியம் செய்கிறோம், நல்லா பிரசங்கம் பண்றோம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. முதல்ல மறைந்திருக்க பழக வேண்டும். தோத்திரம். எந்த இடத்துல ஒளித்து கொள்ள முடியுமோ, எந்த இடத்துல நம்மளை மறைச்சு கொள்ள முடியுமோ, எந்த இடத்துல வெளிக்காட்டாம தனியா ரகசியமா போய் உட்கார்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை மறைத்து கொள்ள தேவனுடைய மகிமை நம்ம மூலம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கணும்னா முதல்ல நம்ம மறைந்திருக்கிற அந்த கண்மலையின் வெடிப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இரண்டாவது, 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நம்ம எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் புத்தகம் முழுவதுமே, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் முழுவதுமே நீங்க படிச்சீங்கன்னா எலியாவின் மூலமாக தேவன் வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். முதல் பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா, எலியா ஆண்டவருடைய சமூகத்துல கர்மேல் பர்வதத்துல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி என்ன செய்றாரு? ஜெபிக்கிறார். தோத்திரம். இரண்டாவது பகுதி அதே கர்மேல் பர்வதத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்றாரு? ஜெபிக்கிறார். முதல் பகுதியில பலிபீடத்தின் மேல தேவனுடைய அக்கினி என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தோத்திரம். தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தில் இருந்ததான பலி பொருளை என்ன செய்தது? பட்சித்தது. அடுத்து ஆமென் விறகுகளை பட்சித்தது. அடுத்து கல்லை பட்சித்தது. நான்காவது மண்ணை பட்சித்தது. ஐந்தாவது அங்கே ஊற்றப்பட்ட வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறுகிற அனுபவம் என்பது தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்பது துள்ளுவதோ, குதிப்பதோ, ஆடுவதோ, உருளுவதோ, பிறழுவதோ என்கிற அனுபவம் அல்ல. தோத்திரம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தோத்திரம். அதுவே வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதும் தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்படுவதும் என்பது ஒரு தேவ மனிதன் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டேன், இந்த தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொண்டுட்டேன், தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் தேவ மனிதன் என்று சொன்னால் அந்த தேவ அக்கினி அந்த மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற 5 அனுபவங்களை பட்சிக்கும். கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அனுபவங்களை பட்சிக்கும்? 5 அனுபவங்கள். தோத்திரம். எலியா பலிபீடத்தை கட்டிட்டு பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்றான்? ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செஞ்சேன், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க நிரூபிக்கணும், என்ன கேளுங்கன்னு ஜெபம் பண்றாரு. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி என்ன செய்து வருகிறது? புறப்பட்டு வருகிறது. தோத்திரம். அந்த அக்கினி புறப்பட்டு வந்தபோது முதல்ல பலி பொருளை என்ன செய்தது? பட்சித்தது. யாரை பட்சித்தது? பலி பொருளை. சர்வ அங்கமாக துண்டிக்கப்பட்ட காளை. தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை சர்வ அங்கமாக என்ன செய்யப்பட வேண்டும்? துண்டிக்கப்பட வேண்டும். தோத்திரம். நம்முடைய அனுபவங்கள் சர்வ அங்கமாக என்ன செய்யப்பட வேண்டும்? துண்டிக்கப்பட வேண்டும். சுயம் சாகணும், பெருமை சாகணும், மேட்டிமை சாகணும். தோத்திரம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வெட்டப்படணுமோ, எதெல்லாம் துண்டிக்கப்படணுமோ அதெல்லாம் துண்டிக்கப்பட்டு பலிபீடத்தின் மேல என்ன செய்யப்பட வேண்டும்? தகனிக்கப்படும்படி வைக்கப்பட வேண்டும். நம்முடைய அனுபவங்களை முதல்ல ஆண்டவர் பட்சிப்பார். இரண்டாவது விறகு. தோத்திரம். நான் சொல்றேன், இந்த விறகு எதற்கு அடையாளம்? ஆமென். ஒரு பொருள் தகனிக்கப்படுவதற்கு உபயோகப்படுகிற ஒரு பொருளுக்கு தான் என்னது? விறகுன்னு பேரு. தோத்திரம். அந்த விறகை அந்த அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, தேவனுடைய நாமத்தை உலகத்தில் எல்லா இடங்களிலும் பறைசாற்றுவதற்கு நாம பயன்படுத்துகிற எந்த ஒன்றா இருந்தாலும், அது நம்மளா இருக்கலாம், நம்ம பணமா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய அறிவா இருக்கலாம், நம்முடைய திறமையா இருக்கலாம், நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்முடைய சொத்தா இருக்கலாம், நம்முடைய சம்பத்தா இருக்கலாம், இது எல்லாத்தையும் தேவனுடைய அக்கினி என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. அந்த பொருள் எல்லாம் தேவனுடைய அக்கினியினால பட்சிக்கப்பட்டுச்சுனாக்கும் யாருமே என் பொருள்னு என்ன செய்ய மாட்டோம்? என் காருன்னு சொல்ல மாட்டோம், என் பைக்குன்னு சொல்ல மாட்டோம், என் வீடுன்னு சொல்ல மாட்டோம், என் உடைமைன்னு சொல்ல மாட்டோம், என் குடும்பம்னு சொல்ல மாட்டோம். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அந்த அக்கினி அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல திருச்சபையில முதல் நூற்றாண்டு திருச்சபை உதயமாகும் போது மேல் வீட்டு அறையில காத்திருந்தவர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த 120 பேரோடு கூட ஆமென் திருச்சபைக்கு சேர்க்கப்பட்ட அத்தனை பேரையும் அந்த அக்கினி பட்சித்தது. அந்த அக்கினி பட்சித்ததுனால தான் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து பொதுவாக தேவனுடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொண்டு வந்து வைத்து எல்லாவற்றையும் பொதுவாக என்ன செய்தார்கள்? என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க? அனுபவித்தார்கள். இங்க சபையில வந்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு துள்றதும் குதிப்பதும் தேவ ஆவியின் அக்கினியை அனுபவித்தேன் என்று சொல்லக்கூடிய பலர் உட்கார்ந்து இருக்கிற சேரை கூட என்ன செய்ய மாட்டேங்க விட்டு கொடுக்க. நான் உங்களை சொல்லலைங்க, நீங்க ஏன் முறைக்கிறீங்க? உட்கார்ந்து இருக்கிற சேரை கூட என்ன செய்ய முடியல நம்மளால
ஷேர் பண்ண முடியல. தோத்துறோம், விட்டு கொடுக்க முடியல. முன்னால உட்கார்ந்து இருக்கிறவன் பின்னால உட்கார்றதும், பின்னால உட்கார்ந்து இருக்கிறது முன்னால உட்கார்றதும். எத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன் இந்த சர்ச்சில், எனக்கு முன்னுரிமை கிடையாதா, எனக்கு முதல் சேர் கிடையாதா, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாதா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாதா, நான் பாட்டு பாட மாட்டேனா, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேனா, நான் ஊழியம் செய்ய மாட்டேனா, நான் மட்டும் பிரசங்கம் பண்ணுனேன்னா, நான் மட்டும் ஊழியம் செஞ்சு என்ன மட்டும் பாட்டு பாட விட்டேன்னா ஒரே கிளப்பிடுவேன். தோத்துறோம், நீங்க யாரையும் கிளப்பிட கூடாதுன்றதுக்காகத்தான் உங்க கையில எதையே என்ன செய்யறது இல்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாங்க கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சா, நீங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லி பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் கிளப்பி அனுப்பிட்டீங்கன்னா நாங்க யாருக்கு என்ன செய்யறது? ஹலோ, நல்லா புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உடைமைகளை, ஆமென், தோத்திரம், நமக்கு உரியவைகளை தேவனுடைய அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது. மூணாவது, கல்ல பட்சிச்சு அங்க வைக்கப்பட்டிருந்த கற்களை அந்த அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது. தோத்திரம், நம்முடைய இருதயமாகிய கல்லை போன்று இருக்கிற அனுபவங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சுபாவம். சிலர்லாம் பாருங்க, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லை. தோத்துறோம், நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவு ஆழமா பேசுங்க, அப்படியே கையை கட்டிட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. தோத்துறோம், என்ன எப்படி இருந்துச்சு மெசேஜ் பிரதர்? கர்த்தர் உங்களோட பேசினாரா? டாப்பா இருந்துச்சு பிரதர். தோத்துறோம், சூப்பரா பேசினாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டு கூட அந்த அக்கா மனம் திரும்பலைனாக்கும் இனிமே அது மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. தோத்துறோம், அண்ணே நீங்க அந்த அக்கா மனம் திரும்பலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பிரசங்கம் யாருக்குனாக்கா அக்காவுக்கு இல்ல, உங்களுக்கு. யாருக்கு? உங்களுக்கு. தோத்துறோம், கர்த்தர் உங்களோட பேசுறாரு, உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவு வசனம் கேட்டாலும் இருதயத்தை திறந்து கொடுக்காத கடின இருதயம் உள்ளவர்கள், எவ்வளவு முறை கர்த்தர் பேசினாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய செவிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பாதவர்கள், இருதய கடினம் உள்ளவர்கள், கடினமான பாறையை போன்ற அனுபவம் உள்ளவர்கள். நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களை தேவனுடைய அக்கினி பட்சிக்கும். பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டா சின்ன பிள்ளை போல என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க, குழந்தைய போல மாறிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்துடும். தோத்துறோம், அப்படின்னா அவர்கள் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை என்ன செய்து கொண்டவர்கள்? பெற்றுக்கொண்டவர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில நிரம்புவாங்க. ஆனா தோத்துறோம், ஒரு சின்ன ஒரு இடி அப்படி ஒரு போகும்போது ஒரு உரசிருச்சுன்னா உடனே அப்படி திரும்பி பார்த்து முறைப்பாங்க. கண்ணு இல்ல, தோத்துறோம், உட்கார்ந்து இருக்கிறது தெரியல, நீ முறைச்சிக்கிட்டு போற, இடிச்சுக்கிட்டு போற, உரசிக்கிட்டு போற, என்ன உரசலைன்னா உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் உரசி இருப்பாங்க. இங்க பத்திக்கிட்டு என்ன செய்யும்? எரியும். தோத்துறோம், தீ பிடிச்சி எரியும். ஆம், அதோட சரி, அந்த விசுவாசிக்கு ஆலயத்துக்கு வந்த அந்த சிந்தையே என்ன செஞ்சிடும்? போயிடும். போய் இந்த அக்காவை போய் உரசிட்டமே, போய் இந்த அண்ணனை போய் உரசிட்டமே, அப்படியே வாழ்க்கை வெறுத்து போய் ஏண்டா சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு வெறுத்து போகிற அளவுக்கு. ஆனா ஆராதனை நேரத்தில் அபிஷேகத்தில் நிரம்பும் போது முதல்ல இந்த அக்கா தான் நிரம்பும், முதல்ல இந்த அண்ணன் தான் ஆவியில நிரம்புவார், அந்நிய பாஷையெல்லாம் பயங்கரமா பேசுவார். நான் சொல்றேன், உங்க கற்பாறையை போன்ற அனுபவங்களை கர்த்தருடைய அக்கினி பட்சிக்க வேண்டும். அந்த அக்கினி பட்சித்து விட்டது என்று சொன்னால் உங்கள் அனுபவங்கள் மாறிரும், உங்க கேரக்டர் மாறிரும், உங்க நடக்க மாறிரும், உங்க பார்வை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல்ல பலி பொருளை பட்சித்தது, இரண்டாவது விறகை பட்சித்தது, மூணாவது கற்பாறையை பட்சித்தது, நாலாவது மண்ணை பட்சித்தது. தோத்துறோம், சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை இல்லாம தோத்துறோம், அப்பப்ப எழுவதும் தடுமாற்றத்தோட இருக்கும். தோத்துறோம், ஆமா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லி நல்ல ஜெபிக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஜெபிச்சு நல்ல ஆராதிகளோட சேர்ந்து ஆராதிக்கும் போது நல்ல ஆவியில அனலா இருப்பாங்க. தனியா விட்டுட்டா அவ்வளவுதான். தோத்துறோம், பல்பு பீஸ் போயிடும். நிறைய பேருடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கு. தடுமாறிக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜெப அரவணைப்புள்ள, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய அரவணைப்புல இருந்துகிட்டே இருந்தா தான் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே எப்படி இருக்கு? பலனா இருக்கு. அது ஸ்திரமில்லாத தன்மை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. இந்த தேவனுடைய அக்கினி மண்ணை போன்ற ஸ்திரமில்லாத அனுபவங்களை என்ன செய்யும்? பட்சிக்கும். தோத்துறோம், பலவீனமானவங்க தான், பலவீனமான சூழ்நிலையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், தடுமாற்றத்தோட கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உள்ள வந்துருச்சுன்னா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் தன்னை பலப்படுத்திட்டார்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய அனுபவம் எப்படி மாறிடும் தெரியுமா? நான் பராக்கிரமசாலி. ஆமென். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு போவேன், இந்த தேசத்துல கிரியை செய்கிற, என்னை பயமுறுத்துகிற, என் ஆசீர்வாதத்தை திருடுகிற
பண்ணுகிற, என்னை பலவீனப்படுத்துகிற மீதியானின் வல்லமைகளை சங்காரம் பண்ணுகிற கிதியோனின் அபிஷேகம் எனக்குள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐந்தாவது, தண்ணீரை போல தழும்புகிற அனுபவம். தழும்புகிற அனுபவம். என் அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில அந்த தழும்புகிற அனுபவம், தோத்திரம், ஆவிக்குரிய அனுபவங்கள் தழும்பிக் கொண்டே இருக்கிறது. நிறைந்திருக்கிறதை போல தோணும், நிறைந்திருக்கிறதை போல அனுபவங்கள் இருக்கும், தோத்திரம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனை வந்தா, சின்ன சின்ன உபத்திரவம் வந்தா அப்படியே கலங்கிடுவாங்க, விசுவாசத்துல கலங்கிடுவாங்க. நான் சொல்றேன், அந்த தண்ணீரை போன்ற அனுபவம் உள்ளவர்களையும் தேவனுடைய அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது. நல்லா கவனிங்க. எலியா தேவ சமூகத்துல முதல் பகுதியில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். தேவனுடைய அக்கினி இறங்கி வருது. அந்த அக்கினியை பார்த்த உடனேயும், பலிபீடத்துல பற்றி எரிகிற அக்கினியை பார்த்த உடனேயும் முழு இஸ்ரவேல் எலியாவோட சேர்ந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்ன செய்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. தோத்திரம். இப்ப பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய அறுவடை உண்டாயிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னால எல்லாரும் சாஷ்டாங்கமா மண்டியிட்டு விழுந்து கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஒரே மனிதனா எலியா பாகாலின் விக்கிரக தோப்பின் தீர்க்கதரிசிகளையும் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்களையும் 450 பிளஸ் ஒரு 400 850 பேரை கீசோனின் ஆற்றங்கரையில ஒரே மனிதனாக என்ன செய்து கொடுக்கிறான்? கொன்று போடுகிறான். இந்த பெரிய சம்பவத்துக்கு பின்னாலதான் எலியா ஆகாபை பார்த்து சொல்றான். 41 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். வாசிங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சல், ஒரு பெரிய வெளியரங்கமான பலன், ஒரு வெளியரங்கமான பதிலை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிற எலியா ஆகாபிடத்துல போய் சொல்றான், நீர் போய் போஜனபானம் பண்ணும். ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சல் தேசத்தில் இருக்கிற பஞ்சத்தை மாற்றக்கூடிய, தேசத்தில் இருக்கிற பட்டினியை மாற்றக்கூடிய, தேசத்தில் இருக்கிற பெரிய இயலாமையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய பெருமழையின் இரைச்சல் தேவனுடைய கிரியை வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. அதற்கு நான் ரகசியமாய் ஆண்டவரோடு உறவாட போகிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கிற அனுபவம் என்பது மோசேயை போல மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம். இரண்டாவது எலியாவை போல வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையில் பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட. எல்லாரும் சொல்லுங்க, சிகரத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு முன்னால இந்த எலியா தான் முகத்துக்கு முகம் 850 தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சு போட்டான்? கொன்று போட்டான். அவனுடைய சொந்த பலத்தினால, அவனுடைய சொந்த கையினால ஒரு மிகப்பெரிய சங்காரத்தை உண்டு பண்ணிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போகும்போது தன்னை முழுவதுமாக சாஷ்டாங்கமாய் என்ன செய்து விட்டான்? விழ வைத்தான். முழுவதுமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டான். வேதம் சொல்லுது, சிகரத்தின் மேல் ஏறி. அப்படின்னா கர்மேல் பர்வதத்தினுடைய அடுத்த உச்சகட்ட நிலை, அந்த உயரமான பர்வதத்திற்கு மேலே ஏறி தன் முகம் தன் கால் பணிய, பைபிள் அழகா சொல்லுது, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன்னை முழுவதும் சாஷ்டாங்கமாக்கிட்டான், தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சிட்டான், தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டான். நான் சொல்றேன், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மன்றாட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவ மனிதனுக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணலட்சணம் என்னன்னா தாழ்மை, பணிவு. ஆமென். ஜெபத்துல பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கணும்னா அந்த நெருக்கத்திற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அற்புதமான அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? பணிவு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 2 பேர் ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ள ஜெபம் பண்றான், ஆயக்காரன் ஆலயத்துக்கு
வெளியில ஜெபம் பண்றான், பரிசேயன் போய் ஜெபம் பண்றான், ஆண்டவரே வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், சரியா தசமபாக காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்துடுறேன், வெளியில இருக்கிறானே ஆயக்காரே அவன மாதிரி நானு சுயநீதி, பெருமை, மேட்டிமை, கர்த்தருக்கு முன்னால நிக்கிறோன்ற அந்த பயம் இல்லாத நிலை. ஆனா ஆயக்காரன் ஜெபம் பண்றான் வெளியில நின்னு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் சொல்றார் அவன் அல்ல. அப்படின்னா அவன் யாருக்கு பக்கத்துல இருக்கிறான்னு அர்த்தம்? ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார்னு அர்த்தம். நாம தோத்துறோம். அவன் ஆலயத்துக்கு உள்ளே இருந்தா கூட அவன் உள்ளே இருக்கிறவரை இயேசு உள்ளே என்ன செய்ய முடியாது. பரிசேயர்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும், பெருமை உள்ளவர்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் தோத்துறோம். மேட்டிமையான எண்ணம் உள்ளே இருக்கிற வரைக்கும், உயர்வான எண்ணம் உள்ளே இருக்கிற வரைக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத வரைக்கும் நம்ம அந்தரங்கத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவே, அந்தரங்கத்துக்கு போகவே முடியாது. வேணா நம்ம சொல்லலாம் ஜெபிக்கிறோம்னு சொல்லி, நம்முடைய ஜெபம் எல்லாம் கூரைக்கு மேல கூட என்ன செய்யாது, போகாது. தோத்துறோம். பரலோகத்தை போய் எட்டக்கூடிய ஜெபமாக, பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாறணும். அப்படின்னா நம்முடைய ஜெபத்திற்குள் வர வேண்டியது, சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. சில ஜெபம் பண்ணும்போது கேட்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அழகா ஜெபம் பண்றாங்க பாரு, என்ன அழகா வார்த்தைகள். இவங்களுக்கு எவ்வளவு இந்த வார்த்தைகள் எங்க இருந்து தான் கிடைக்குதுன்னே தெரியலையே. இவ்வளவு அழகா வசனங்களை சொல்றாங்களே, இவ்வளவு அழகா வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்களே. நிச்சயமா இந்த ஜெபத்துல கர்த்தர் பிரியப்படுவார். நான் சொல்றேன், உங்களுக்கு திக்குவாயா கூட இருக்கலாம், உங்களுக்கு ஊமையா கூட இருக்கலாம், உங்களுக்கு சரியா ஜெபிக்க கூட தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு சரியா வார்த்தைகளை உபயோகப்படுத்த தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு சரியா வசனம் தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம் பணிந்து குனிந்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்குமானால் உங்கள் இருதயம் தேவனுக்கு அருகில் போக முடியும் என்பதை ஆழமாய் சொல்லுகிறேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜெபத்துல வர்ணனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆமென், பணிவு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்க ஜெபத்துல கவர்ச்சிகரமான வார்த்தைகள் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்க ஜெபத்துல தாழ்மை இருக்க வேண்டும். உங்க ஜெபம் தாழ்மை உள்ள ஜெபமா இருக்குமானால், அர்ப்பணம் உள்ள ஜெபமா இருக்குமானால், ஒப்பு கொடுத்தல் நிறைந்த ஜெபமா இருக்குமானால், உடன்படிக்கையின் ஜெபமா இருக்குமானால், உங்கள் ஜெபத்திற்கான பதில் வெளியரங்கமான பலனாக இருக்கும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்ச மனுஷன், தோத்துறோம், ஆமென், கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவர்கள் அத்தனை பேரும் அறியத்தக்கதாக நிரூபித்து காண்பித்த மனிதன். ஆனா இப்ப அந்த தேவ சமூகத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் அது என்ன செய்யல, செல்லுபடி ஆகல. திறமை அங்க செல்லுபடி ஆகல. அங்க கீசோனின் ஆற்றங்கரையில செய்து முடித்த காரியத்தை அங்க போய் அவன் சொல்லல. கர்மேல் பர்வதத்தில் அக்னியை இறக்கினதை பத்தி அவன் சொல்லல. பலிபீடத்தை செப்பனிட்டதை பத்தி அங்க சொல்லல. முழு ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதான பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருந்த எலியா அங்கே போய் பெருமையோடு சொல்லல. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தரை முகங்குப்புற விழுந்து முகத்தை முழங்கால் படியிட வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ரகசியமாய் ஜெபிக்கிறான். தன் வேலைக்காரனிடத்துல போய் சொல்றான், போய் அங்க போய் பாரு, 7 தடவை போய் பாரு, ஒரு கார் மேகம் எழும்ப போகிறது. அந்த கார் மேகம் எழும்புகிற வரைக்கும் இவன் முழங்காலை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பெருமழைக்காக ஜெபித்தான். அந்த அரங்கத்தில் அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தை தேவன் வெளியரங்கமாக பதில் கொடுத்து தேசத்தில் ஒரு பெரிய பெருமழையை, ஆமென், நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமழையை கட்டளையிட போகிறார். வெளியரங்கமான பலன் உண்டாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், இதுக்கு முன்னால கர்த்தர் உங்களை எந்த விதத்தில் பயன்படுத்தி இருந்தாலும், எப்படி பயன்படுத்தி இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜெபத்தை உங்களுக்கு கேட்டிருந்தாலும், தோத்திரம், எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார், என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறார், என் மூலமா இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால நான் போய் ஜெபம் பண்ணுனா உடனே கர்த்தர் கேட்பார். இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் என் மூலமா என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்தாலும், எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாயிருந்தாலும், என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால நான் போகும்போது அந்த தெய்வ பயத்தோடு, அந்த பரிசுத்த உள்ளத்தோடு, அந்த பயபக்தியோடு என் ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்க போகிறேன். அதுதான் என் ஆண்டவர் அந்தரங்கத்தில் இருக்கிற அவரோடு கூட ரகசியமாய் அவரிடத்தில் நெருங்குவதற்கான வழி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், மறைவான கண்மலைக்கு என்ன செய்ய வேண்டும்?
வர வேண்டும். இரண்டாவது, மன்றாடும் கர்மேல் பர்வதத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதுதான் அந்தரங்கத்திற்கு வருகிற அனுபவம். மூன்றாவது வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். வேகமா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் நிறுத்தி சுற்றி நடக்க பண்ணினார். பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. போதும் போதும் போதும். அழகா வசனம் சொல்லுது. 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி எங்கே கொண்டு போனார்? எல்லாரும் சொல்லுங்க. பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். ஆனா வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவில் நிறுத்தி வெளியே கொண்டு போறார். அதுக்கு முன்னால வரைக்கும் எசேக்கியேல் உள்ள இருந்து என்ன செய்யறாரு? ஊழியம் செய்றார். உள்ள இருந்து பிரசங்கம் பண்றார். உள்ள இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தோத்திரம். பேசினா திரும்ப பதில் சொல்லக்கூடிய ஜீவன் உள்ளவர்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்றார். ஆனா இப்ப கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போகிறார். வெளியே கொண்டு போய் நிறுத்துற இடம் எது அப்படின்னா, உலர்ந்த பள்ளத்தாக்குகள், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா கல்ற தோட்டம். எப்படிங்க? கல்லற தோட்டம். தோத்திரம். ஆமா, ஊர்ல ஜனங்கள் வாழக்கூடிய பகுதியில ஆமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை கல்ற தோட்டத்துல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி என்ன செய்யறாரு? கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லையே பிரதர். இப்படியெல்லாம் என்ன ஆண்டவர் நடத்துவார்னு நினைக்கவே இல்லையே. நல்ல இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்ல இடத்துல குடியிருந்துகிட்டு இருக்கிறேன், நல்ல அணுகுமுறை, நல்ல வாய்ப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல அட்மாஸ்பியர், இப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்ன ஆண்டவர் இப்படி கல்ற தோட்டத்துல, எலும்புகள் நிறைந்த இடத்துல, நாற்றம் நிறைந்த இடத்துல, உலர்ந்து போய் இருக்கிற இடத்துல, ஆமென், அந்த 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 அங்கே வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் என்ன வச்சுட்டாரு, என்ன அங்க நிறுத்த வச்சுட்டாரு. நான் சொல்லட்டுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மக்கி போனவைகள் மறுபடியும் மறுவாழ்வு பெற போகிறது. ஆமென். இல்லவே இல்லை என்கிற நிலைமையில் இருந்தவைகள் எல்லாம் ஆமென் எல்லாம் உனக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறது. அதற்காகத்தான் தேவன் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு என்ன செய்தார்? மூவ் பண்ணார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபத்துல தேவனிடத்தில் அந்தரங்கமாய் அவரிடத்தில் நெருங்குவதற்கு நமக்கு மூன்றாவது அடிப்படையான தேவை. நான் சுருக்கமா, ரொம்ப நேரம் இல்லாதனால சுருக்கமா முடிக்க விரும்புறேன். கவனிங்க. இந்த அனுபவம் என்பது அந்தரங்கத்தில் ஆண்டவரிடத்தில் ரகசியமாய் கிட்டி சேருவதற்கான அணுகுமுறையில் உள்ள அனுபவம். மூன்றாவது அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? சகிப்புத்தன்மை உள்ள அனுபவம். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நல்ல அட்மாஸ்பியர்ல இருந்த ஒரு மனுஷனை, நல்ல செட்டப்ல இருந்த ஒரு மனுஷனை, நல்ல மனிதர்கள், நல்ல ஜீவன் உள்ளவர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பேசினா பதில் பேசாத, பலன் இல்லாத, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு இடத்துல இருந்து ஆமென் நம்மளை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணி வேற ஒரு இடத்துல நல்ல ப்ரொமோஷனோட நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தினா நமக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு கிடைச்ச ப்ரொமோஷனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடந்த 25 நாட்களா 25-30 நாட்களுக்கு முன்னால மேல ஒரு 4 தேசத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். சவுத் ஆப்பிரிக்கால, ஜாம்பியால, ஜிம்பாப்வேல, கட்டார்ல ஒரு 4 தேசத்துல ஒரு 25 நாட்கள் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். சில இடங்களுக்கு போகும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். தோத்திரம். ஆமா, அவங்க என்ன கூட்டிட்டு போன வாகனம், அவங்க என்ன தங்க வச்ச இடம், தோத்திரம், அவங்க என்ன எனக்கு 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 கொடுத்த அந்த அந்த மரியாதை, அவங்க பயன்படுத்தின அந்த விதங்கள், எனக்கு போய் பிரசங்கம் பண்ண சபைகள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். தோத்திரம். ஆமா, என்னுடைய எங்க வீட்டில இருந்து என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, ஆமா என்னப்பா ஃபோனே பேச மாட்டேங்கிறீங்க, பயங்கர பிஸியா இருக்கீங்க போல இருக்கு, உங்களை ஃபோன்ல என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. தோத்திரம். என் மனைவி சொன்னது, நீங்க பயப்படாதீங்க,
ஆமா, என் மனைவி சொன்னது. ஏன்னா நான் 25 நாட்கள்ல குறைஞ்ச நாட்கள் ஒரு 5 நாள் தான் அவங்கள்ட்ட போன்லயே பேசியிருப்பேன். கண்டினியூஸா தொடர்ச்சியா கூட்டங்கள், ஊழியங்கள், அங்க எங்க பிஸி, டைம் டிஃபரெண்ட், இதனால என்னால பேசவே முடியல. தோத்துறோம். ஆமா, அவங்க சொன்னாங்க, நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க போல தெரியுது. தோத்துறோம். சவுத் ஆப்பிரிக்காலே செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. கிளைமேட் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, நல்ல தங்குற இடம், கார் போறது வாரது. தோத்துறோம். ஆமா, சில நேரங்கள்ல சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம தோத்துறோம். என்ன ஒரு வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சிருந்தாங்க. ஆமீன், 15th ஃப்ளோர்ல தங்க வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நின்று பார்த்தா அந்த முழு சிட்டி அவ்வளோ அழகா, அந்த நேச்சுரல், அந்த பிரீஸ், அந்த அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கையில எனக்கு மனசுக்கு ரொம்ப ரம்யமா, ரொம்ப சந்தோஷமா, நல்ல ஒரு அழகான இடத்துல தங்கி இருக்கிறோம். இப்படி ஒரு இடத்துல நம்ம தங்கின அந்த வீட்டுல இல்லாத வசதின்னு ஒண்ணுமே இல்ல, எல்லா வசதியும் இருந்துச்சு. தோத்துறோம். ஆமா, ஹோட்டல் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அங்க ஜிம், அங்க ஸ்விம்மிங் பூல், எல்லாம் என்னென்ன அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் தோத்துறோம், அனுபவிக்கவே முடியல. ஏன்னா சில இடங்கள்ல போய் எதுவுமே தெரியாம மாட்டிக்கிறத விட போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு அங்கேயே இருந்துட்டேன். தோத்துறோம். என் மனசுக்குள்ள சில நேரங்களில் யோசிச்சோம், பரவாயில்ல இப்படி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஓரத்துல சொன்னார், இதெல்லாம் உனக்கு எதுவும் நிரந்தரமானது இல்லப்பா. இன்னும் 10 நாள் 15 நாள்ல நீ இந்த ஊரை விட்டு போகலைன்னா அந்த அரசாங்கமே உன்னை கழுத்தை பிடிச்சி என்ன செஞ்சிடும், வெளியே தண்ணிடும். ஏன்னா உனக்கு வீசா முடிஞ்சிருச்சு, நீ வெளியே போய்தான் ஆகணும். நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே டீப் ப்ரமோட் ஆகும்போது, நம்ம லைஃப்ல கொஞ்சம் இன்னும் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது நமக்கு அது பெரிய பாதிப்பையும் நமக்கு ஒரு பெரிய வேதனையும் கொண்டு வரும். நான் சொல்றேன், சில நேரங்களில் நம்ம இன்னொரு இடத்துல இருந்து நம் இருந்த ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை கீழே இறக்கும் போது, பொருளாதார ரீதியா இருக்கட்டும், அல்லது ஊழியமா இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பத்தின் அங்கீகாரமா இருக்கட்டும், அதுல நம்ம கொஞ்சம் கீழே இறங்கும் போது நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் வலி வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு வழியை உண்டாக்குவதற்காக அல்ல, நீ பலருக்கு வழியை திறந்து விடுவதற்காக உன் வாழ்க்கையில இந்த அனுபவத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போகிறேன். அந்த வழி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய பிரதிபலனை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீ இந்த வழியின் வழியாக என்ன செய்கிறாய், பயணிக்கிறாய். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆமென். கர்த்தர் அவனை வெளியே கொண்டு போய் உலர்ந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த, ஆமென், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். நான் சொல்லுவேன், அந்த நாட்கள், அந்த பருவங்கள், அந்த கால சூழ்நிலைகள், ஆமென், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினால் ஏற்றுக்கொள்ள முடியாத கால சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த, நாற்றம் நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே நின்று, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்ட போது எலும்புகளுக்குள் ஜீவன் வந்தது, எலும்புகள் உயிர் பெற்றது. அது மகா பெரிய சேனையாய் காலூன்றி எழும்பி நின்று தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்பட்டது. ஆமென். நான் சொல்றேன், அந்தரங்கத்துல போகணும்னா, ரகசிய அறைக்குள்ள போகணும்னா, தேவனுடைய அருகிலே போகணும்னா, தேவ பிரசன்னத்துக்கு சமீபத்தில் போகணும்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை. சகிப்புத்தன்மை தேவை. சில கடினமான உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் நடத்துவார். சில சகிக்க முடியாத சில அனுபவங்களின் ஊடாக கொண்டு போவார். சில அவமானங்களின் ஊடாக பயணிக்க வேண்டியது இருக்கும். சில தலைகுனிவுகளின் ஊடாக பயணிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அத்தனை அனுபவங்களுக்கு ஊடாக நீ பயணிப்பதற்கு உன்னை சகித்துக் கொள்வாய். ஆனால் அந்த சகிப்புக்கு பின்னால உண்டாகிற விளைவு பெரிதானதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், மறைவான கண்மலைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இரண்டாவது, மன்றாடும் கர்மேல் பர்வதத்திற்கு வர வேண்டும். மூன்றாவது, மக்கிப்போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு வர வேண்டும். நான்காவது, மகிவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற வனாந்தரம் நமக்கு தேவை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்தரங்கத்துக்கு போகிறதுனா என்னது? மகிவனோடு கூட நம்முடைய உறவை பலப்படுத்திக் கொள்ளுகிற வனாந்தரம் தான் அந்த அந்தரங்கத்திற்கான பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 சுவிசேஷத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனியே ஜெபம் பண்ணும்படி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு
போனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் தனியே போய் ஜெபம் பண்ணும்படி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 சுவிசேஷத்தையும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ணும்படி ஒவ்வொரு முறையும் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனதற்கு காரணம் என்னன்னா, அந்த பரம தகப்பனோடு கூட அவருக்கு இருக்கிற உறவை அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நான் சொல்றேன், இயேசுநாதர் அழகா காலையில பிரசங்கத்துக்கு முன்னால, ஆராதனைக்கு முன்னால அற்புதமான ஒரு சப்ஜெக்டை நம்ம டீச்சிங்கா கேட்டோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100% தெய்வீகமானவர். ஆமெனா? 100% தெய்வீகமானவர். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% மனுஷீகமானவர். அவருக்கு ஹியூமன் கேரக்டர், ஹியூமன் அவருக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள், அந்த சாதாரணமான உணர்வுகள், உங்களுக்கு எனக்கு எப்படி உணர்வு இருந்ததோ இப்ப இருக்குதோ அதே உணர்வு இயேசுநாதருக்கு என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அவருக்கு கோபப்படுற உணர்வு, தாகம் எடுக்கிற உணர்வு, வலி அவருக்கு தெரியும், கண்ணீர்னா அவருக்கு தெரியும், பாடுகள்னா அவருக்கு தெரியும், கோபம்னா அவருக்கு தெரியும், தோத்துறோம், ரோஷம்னா அவருக்கு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, சூடு சொரண ரோஷம் வெக்கமான சொல்லுவோம்ல. இது மாதிரியான உணர்வுகள் அனைத்தும் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அதே சமயத்துல 100% அவர் தெய்வீகமானவராக என்ன செய்தார்? இருந்தார். அவர் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தார். என்னன்னா, 100% ஹியூமன் பீயிங்கா இருந்த அவர் தன்னுடைய 100% தெய்வீகத்தை என்ன செய்ய விடல, இழந்து விடவே இல்லை. அந்த 100% தெய்வீக தன்மையை அவர் பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு தான் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணும்படி போனார். 100% அந்த தெய்வீகமான அந்த தெய்வீகம் பிதாவாகிய தேவனோட கூட கனெக்ட் ஆகி என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த கனெக்ஷன் சரியா இருந்தா தான் பூமியில அவர் மூலமாக செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? செய்யப்படும். நான் வேகமா சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க சொல்றேன். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகான சில சத்தியங்கள் அடங்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 14:13, அதே போல 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 14, 13, 14 ரெண்டு வசனத்தை வேகமா வாசிங்க பார்ப்போம். இயேசு அதை கேட்டு அவிட விட்டு படவில் ஏறி போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து கண்டு மனதுருகி, நல்லா கவனிக்கணும், ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக இயேசு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணும்படி போனார். எப்பெல்லாம் அவர் ஜெபிக்க போயிட்டு திரும்பி வராரோ அப்பெல்லாம் ஒரு பெரிய விளைவு உண்டாச்சு, ஒரு பெரிய விடுதலை ஜனங்களுக்கு உண்டாச்சு. வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, பிணியாளியர்கள் சுகமானாங்க, அசுத்த ஆவியில கட்டப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? விடுதலை ஆனாங்க. அப்ப ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுப்பதற்கு அவர் தனியே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலைக்கு என்ன செய்தார்? தோத்திரம். நான் ஒன்னு சொல்றேன், ஆகாயத்துல சிலம்பம் பண்ற கதையே இயேசுநாதர்ட்ட இல்ல. ஒரு பெரிய விடுதலை அவர் தேசத்தின் ஜனங்கள் பார்க்கணும்னா விடிய விடிய அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? ஜெபிக்க வேண்டியது இருந்தது. அவர் பலப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. அவர் 100% தெய்வீகமானவர் தான், ஆனால் 100% ஹியூமன் பீயிங்கா இருந்ததுனால அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்? போனார். நல்லா கவனிக்கணும், தேவ ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு ஜெபம் அவசியம். ஜெபிக்காமல் தேவ ஜனங்கள் விடுதலையை பார்க்க முடியாது. ஜெபிக்காமல் பெரிய மாற்றத்தை தேசம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்ப பெரிய விடுதலையை ஜனங்கள் அனுபவிக்கும்படிக்கு இரவு முழுவதும் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணி விட்டு பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். அந்த விடுதலையை அனுபவித்த அந்த விடுதலைக்கு பின்னால இயேசு மறுபடியும் ஜெபிக்க போகிறார். வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க பார்ப்போம். மார்க் 1:34-35. பலவிதமான வியாதிகளாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை, யார? இயேசுவை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே, எவ்வளவு அழகான வார்த்தை பாட்டு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்தார். சொஸ்தமாக வேண்டிய வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். இப்ப வியாதியஸ்தர்கள் சுகமாகி அசுத்த ஆவிகள் விடுவிக்கப்பட்டு அசுத்த ஆவிகள் விலகின பிற்பாடு மறுபடியும் இயேசு எங்க போயிட்டாரு? ஹலோ, நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கும், தேவை ஒன்று நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்ன செய்வோம்? ஜெபிப்போம்.
ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தேவை என்ன செஞ்சிருது? நிறைவேறிடுது. தேவை நிறைவேறின உடனேயும் ஜெபம் பண்றத இயேசுநாதர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போனார். ஜெபம் முடித்த பிற்பாடு அற்புதங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. அற்புதங்கள் நடந்து முடிஞ்ச உடனேயும் இயேசு மறுபடியும் என்ன செய்ய போயிட்டாரு? நீங்க வசனத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, பிசாசுகள் அவரை அறிந்திருந்தபடினால் அவைகளை அவர் பேச, அது பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க, இவருடைய எல்லா விதமான தெய்வீக தன்மையை அது என்ன செய்யும்? பிசாசுக்கு தெரியும். நம்மளை பத்தி பேசுறதுக்கு பிசாசுக்கு வண்டியா இருக்கு. தோத்துறோம். கண்டெய்னரா இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பத்தி ப்ளேம் பண்றதுக்கு, குற்றப்படுத்துறதுக்கு, குறை சொல்றதுக்கு பிசாசு கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கு. தோத்துறோம். அதனாலதான் பலர் பிசாசை விரட்டும் போது இயேசுவின் நாமத்துல ஏன்னா வாயை திறந்துருச்சுன்னா பிரச்சனை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்துருச்சுன்னா பிரச்சனை. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? இயேசுவின் நாமத்துல வாயை கட்டுறேன், நீ வாயை திறக்கப்படாது. தோத்துறோம். வாயை திறந்துருச்சுன்னா என் வண்டவாளம்லாம் வெளியில வந்துடும். இயேசுநாதர் அப்படி சொல்லவே இல்லை. தோத்துறோம். ஏன்னா இயேசுநாதருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவரே சொல்றாரு, என்ன, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் சொல்லுங்களேன் ஒன்றுமில்லை. அவரை வெட்கப்படுத்தவோ, அவரை குறை சொல்லவோ, அவரை குற்றப்படுத்தவோ ஒண்ணும் முடியாது. ஆனாலும் அது வாயை திறந்து பேச விடல. ஏன் பேச விடலைனா, அது வாயை திறந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை அது திருஷ்டாந்தப்படுத்தி விடும் என்பதற்காக அந்த இடத்துல அவர் வாயை என்ன செஞ்சாரு? என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க அப்படின்னா, அவர் பிசாசினால் புகழப்படுவதை கூட விரும்பல. அழகான தெய்வீகமான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம மனுஷன் புகழ்றதை தான் என்ன செய்யறோம்? நிறைய விரும்புறோம். இயேசுநாதருக்கு மனுஷன் புகழ்றது விருப்பம் இல்ல, பிசாசு புகழ்றதுலயும் விருப்பம் இல்ல. தோத்துறோம். அது வாயை திறந்துட கூடாதுன்றதுல கவனமா இருந்தாரு. உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும், தோத்துறோம், உன்னதமான தேவனுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்றத யார் தெரிஞ்சு வச்சிருந்தா? பாலா போன நமக்கு தெரியல. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், இயேசுநாதர் தெய்வமா? அவர் ஆராதிக்கணுமா? அவர் கடவுள்னு சொன்னாரா? அவர் என்ன ஆராதிங்கன்னு சொன்னாரா? தோத்துறோம். இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் யாரு கேட்பாங்கன்னா, தோத்துறோம், உள்ள மேப்படியா இருக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்றேன், ஆமா, மேப்படியானுக்கு கூட சில நேரங்களில் நல்லா இருக்கு, தெரியுது. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தர். வானமும் பூமியும் அவருடைய நாமத்துக்கு முன்னால முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு கைகளை உயர்த்தி அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று பிசாசுக்கு தெரியும். ஆனா தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் பிசாசு வாயை என்ன செஞ்சாரு? அடைச்சு போட்டார். தோத்துறோம். ஆமா. அடுத்து இன்னொரு இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புறேன். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வாசிங்க. போது கிராமங்களிலும் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை, நல்லா கவனிக்கணும், இயேசுநாதருடைய கீர்த்தி அதிகமாக பரவிற்று. திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த மனித புகழ்ச்சியினாலும் எந்த பாராட்டினாலும் தான் மயங்கிவிடக் கூடாது என்பதற்காக, தன் மாம்சீக சரீரம் அந்த விதங்களில் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக, தன் தெய்வீக தன்மையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ணும்படி என்ன செய்தார்? இயேசு கடந்து போனார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏன் நமக்கு ஜெபம் தேவை? நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஜெபம் தேவை. ஆமென். இந்த உலகத்தினாலே, உலகத்தின் பாராட்டுகளாலே, உலகத்தின் கவர்ச்சிகரமான விஷயங்களாலே மயங்கி விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. ஜெபம் தேவை. பிசாசுடைய தந்திரமான சூழ்ச்சிகளாலும் பிசாசுடைய தந்திரமான வஞ்சகத்தினாலும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நமக்கு ஜெபம் தேவை. அது மட்டுமல்ல, கீழே பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியா தோத்துறோம், லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனங்களையும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம்.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கணும், அவர் கதையை க்ளோஸ் பண்ணணும்னு யூதர்களின் பெரும்பகுதியான கூட்டம், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் அங்கே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கும் தரிசனம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசுநாதர் உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று பெற்றுக்கொண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பைபிள் சொல்லுது, அவர்களோ அவர் மேல் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவுக்கு என்ன செய்யலாம் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். சதி திட்டம் போடப்பட்டு கொண்டிருந்தது, எதிரான திட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருந்தது. இயேசுநாதருக்கு அந்த திட்டங்கள் போடப்படுகிறது என்று தெரிந்திருந்தா கூட பைபிள் சொல்லுது, தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதும் அவன் எருசலேமுக்கு நேராக பலகலிகள் திறந்திருக்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது போல அவருக்கு விரோதமான சதி திட்டங்கள் போடப்படுகிறதை அறிந்திருந்தும் தேவ சமூகத்தில் போய் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்னதுக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? தேவ தரிசனம் தேங்கி விடக்கூடாது, தேவ தரிசனம் தடைபட்டு விடக்கூடாது. தனக்கு விரோதமான சதி திட்டம் போடப்படுகிறது என்று தெரிந்தாலும் அடுத்து தேவனுடைய கரத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை தேவனிடத்தில் பெறுவதற்கு ஜெபம் அவசியமாயிருந்தது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் முடிச்சிட்டு வந்த உடனே அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று மினிஸ்ட்ரி ஸ்டார்டட், விஷன் ஸ்டார்டட். அவர் என்ன வேலைக்காக வந்தாரோ அந்த வேலை என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பமாயிருச்சு. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை விதமான பிசாசுடைய சதித்திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டாலும் அந்த சதித்திட்டங்களை முறியடிப்பதற்கு தேவனுடையத்திலிருந்து பலன் பெறுகிற ஒரே இடம் ஜெபமாட்டம் தான் இருக்க முடியும். அந்த ஜெபத்தில் நீங்க தேவ சமூகத்தில் பலனை பெற்றுக்கொண்டுட்டா அடுத்து உங்க தரிசனம் நிறைவேறுவதற்கான வழியை தேவன் திறந்து விடுவார். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கான சகலவிதமான வாய்ப்புகளையும், சகலவிதமான நபர்களையும், சகலவிதமான உடைமைகளையும், சகலவிதமான ஆயுதங்களையும், சகலவிதமான ஆமென் ஸ்தோத்திர அனுகூலமான கதவுகளையும் தேவன் உங்களுக்கு திறந்து விட்டுருவார். கை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், அதனாலதான் இயேசுநாதர் ஜெபம் பண்ணும்படி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். அந்த வனாந்தரம் எதற்கு? தோத்திரம் பிதாவாகிய தேவனோடு தனக்கு இருக்கிற உறவை நெருங்க பண்ணுவதற்கு. ஆமென். பிதாவாகிய தேவனோடு இருக்கிற அந்த உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவதற்கு. நான் சொல்லுகிறேன், ரகசியமாய் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ரகசியமான நமக்கான சில இடங்கள் ஆண்டவருடைய வேதம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறது. அந்த ரகசியமான இடங்கள்ல 4 இடங்கள். 1 தோத்திரம் கன்மலையின் வெடிப்பு, 2வது கர்மேல் பர்வதம், 3வது கல்லறை போன்ற ஆமென் தோத்திரம் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, 4வது வனாந்தரம். எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? 4 பேர் தான் கையை தூக்குறாங்க. ஆண்டவரே பார்த்துக்கிறேங்க. தோத்திரம் வழியிலே சொல்லுங்களேன். ஆமென். கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? மறைச்சுக்கிறணும். கர்மேல் பர்வதத்தில் போய் நம்மளை என்ன செஞ்சிடணும்? பணிந்து தாழ்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஆமென் தோத்திரம். ஆமென். அந்த கல்லறை போன்ற உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வந்து சகல அனுபவங்களை சகித்து கொள்ளணும். 4வது தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்து விட வேண்டும்? வந்துடணும். நான் சொல்றேன், இனி வரப்போகிற காலம் நம்முடைய பதிலை பலனாய் பெற்றுக்கொள்ள போகிற காலம். நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை பலனாக பெற்றுக்கொள்ள போகிறோம். வெளியரங்கமான தேவனுடைய கிரியை வெளிப்பட போகிறது. வெளியரங்கமான அற்புதம் வெளிப்பட போகிறது. வெளியரங்கமான பெருமழையின் இறைச்சல் கேட்கப்பட போகிறது. வெளியரங்கமான தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. வெளியரங்கமாய் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய போகிறது. வெளியரங்கமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு, தேவ ஜனங்கள் தேவனே ஆண்டவர் என்று அறிக்கையிட போகிற ஒரு காலம் மிக 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 சமீபமாக இருக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஆகவே தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வெளியரங்கமான பலனை பார்க்க வேண்டுமானால் நீ வனாந்தரத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய கரத்திலிருந்து வெளியரங்கமான பலனை நீ பார்க்க வேண்டுமானால் அந்தரங்கம் என்கிற அந்த அற்புதமான ஸ்தானமாகிய அந்த கண்மலையின் வெடிப்புக்கு வர வேண்டும். ஆமென். அந்த கர்மேல் பர்வதத்திற்கு வர வேண்டும். கல்லறையை போன்ற அனுபவமாகிய அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வர வேண்டும். அங்கே கர்த்தர் உனக்கான ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். உனக்கான மகிமையை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார்.
உங்களுக்கான மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வெளியரங்கமான வல்லமை இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. மராதரா ஷகதலபரா ரிபரா துடபா ஷகதலபரா. Thank you Holy Spirit Lord. அந்த அந்தரங்க அனுபவம், அந்த அந்தரங்க ஜெப அனுபவம், அந்த ரகசிய ஜெப அனுபவம் இந்த காலை வேளையிலே இந்த திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் கிடைப்பதாக, 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 கிடைப்பதாக. அப்படியே இருக்க இடத்துல எழும்பி நின்று கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சற்று தாமதமாய் போனால் பரவாயில்லை. கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே மோசே போன்ற அந்த அனுபவம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எலியாவை போன்ற அந்த அனுபவம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. எசேக்கியேலை போன்ற அந்த அனுபவம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. இயேசுவாகிய உம்மை போல அந்த அனுபவம் இந்த காலை வேளையில எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்காதுங்க, யாரும் மௌனமா இருக்காதுங்க. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே வெளியரங்கமான கிரியை, வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான மகிமை, வெளியரங்கமான தேவனுடைய வெளிப்பாடு, வெளியரங்கமான தேவனுடைய பதில், வெளியரங்கமான அற்புதம், வெளியரங்கமான தேவனுடைய கிரியை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் தேசத்தில். வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. எனக்கு அந்த ஜெப அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரகசிய அறைக்கு வரப்போகிறோம், ரகசிய அறைக்கு வரப்போகிறோம். அந்த சீக்ரெட் பிளேஸுக்குள்ள எங்களை எடுத்துட்டு போங்க ஆண்டவரே. எனக்கு அந்த அனுபவம் வேணும்பா. சொல்லுங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணும்பா, எனக்கு அந்த அனுபவம் வேணும்பா. கண்மலையின் வெடிப்புக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளுகிறேன், கண்மலையின் வெடிப்புக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளுகிறேன். வாய்களை திறந்து கேட்க 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 ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பும். இதுவரைக்கும் ஜெபிக்க முடியாம இருந்த ஜெப தடைகள், இதுவரைக்கும் ஜெபிக்க முடியாம இருந்த ஜெப அனுபவங்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மாற்றி ஒரு புதிய பலனை தருவாராக, ஒரு புதிய பலனை தருவாராக, ஒரு புதிய பலனை தருவாராக. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை ஜெப ஆவியினால் நிரப்புவாராக, ஒரு ஜெப அக்கினியினால் நிரப்புவாராக. அந்த ஜெப சிந்தையை உங்களுக்கு தருவாராக. மௌனமா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். வாயை திறந்து கேட்டு ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ஜெப அபிஷேகத்தை என் தலை மேல வைங்கப்பா, என் தலை மேல வைங்கப்பா. மோசேயை போல என்ன மாத்துங்க. I need to change, I need to change. நான் ஆண்டவரே மாறணும்னு விரும்புறேன். அந்த மாற்றத்தின் அனுபவத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. கேளுங்க 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 கேளுங்க. ஒரு தேவ மகிமை இந்த ஆலயத்தை மூடி இருக்கத பார்க்கிறேன், இந்த கூடாரத்தை மூடி இருக்க பார்க்கிறேன். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை அந்த தேவ மகிமை நிரப்புச்சுல. இப்ப 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 அந்த தேவ மகிமை இந்த கூடாரத்தை மூடுவதாக. ரஷகதரா ரிபலதா நமசே ரோபோதோலோ கோரோசியாதரா ரியபலரகதனமா லியதுராசேகதிரி ரியபலா. ஜெபிக்க முடியாமல் இருந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே என் சபையை விட்டு, என் ஜனத்தை விட்டு விலகட்டும், விலகட்டும். மாம்ச தடைகள் விலகட்டும், பிசாசின் கட்டுகள் விலகட்டும், சோம்பேறித்தனங்கள் மாறட்டும், தூக்கத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரஷகதலரபா ரியாதுரா கதரசே. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி கவ்வி பிடிக்கட்டும், ஜெப ஆவி கவ்வி பிடிக்கட்டும், ஜெப ஆவி கவ்வி பிடிக்கட்டும். எல்லா நிர்விசாரங்கள் விலகட்டும், எல்லா நிர்விசாரங்கள், சோம்பேறித்தனங்கள், பலவீனத்தின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், சிந்தையை சிறைப்படுத்துகிற கட்டப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் என் ஜனத்தை விட்டு விலகுவதாக. மரசேகேதரே ரியாதுராகா பாஷாதலரா ரியாதுராகா பலசே. கண்மலையின் வெடிப்பிற்கு, கண்மலையின் வெடிப்பிற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக, கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக, கர்த்தர் நமக்கு கொண்டு வருவாராக. இயேசுவை போல அந்த ஜெப அனுபவம் நம்முடைய ஜெபத்தின் அனுபவமாய் மாறுவதாக. ஹalleluya,
ஹalleluya ஹalleluya. வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான பலன். ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னாரு. ஓ சபையே, நீ வெளியரங்கமான பலனை பார்க்க போகிறாய். தேவ பிள்ளையே, நீ வெளியரங்கமான பலனை, வெளியரங்கமான பலனை. Oh, thank you Jesus. Thank you Holy Spirit, Lord. Oh, thank you Lord. Thank you Holy Spirit. உயிரடைய செய்கிற தேவ வல்லமை சில குடும்பங்களை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். சில குடும்பத்தின் கட்டுக்கள் விலகுகிறது, சில குடும்பத்தின் கட்டுக்கள் விலகுகிறது. தேவ கிரியையை பார்க்க முடியாம, தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியாம இருந்த எல்லா பாண்டேஜஸ் இன்னைக்கு மாறுது, மாறுது, மாறுது. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் இப்ப உலர்ந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கு. ஆனால் கர்த்தர் அவருடைய ரகசிய கண்களில் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அது உலர்ந்தது அல்ல, அது உயிர் பெற்றது, அது உயிர் பெற்றது, அது உயிர் பெற்றது. இப்பொழுது இப்பொழுது சில அனுபவங்கள் உயிர் வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். எல்லா மரணத்தின் கட்டுக்கள் விலகட்டும், தற்கொலையின் ஆவிகள் விலகட்டும், தற்கொலையின் ஆவிகள் விலகட்டும், தற்கொலையின் ஆவிகள் விலகட்டும், மரண கண்ணிகள் விலகட்டும், சாப கட்டுக்கள் விலகட்டும். ரஷேகேதரே மரஷாதரகதரா ரெபஷேதோரோகோபோ. Oh, thank you Holy Spirit, Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஆமென், உயிர் பெற பண்ணுகிற ஞாயிற்றுக்கிழமை, உயிர் பெற பண்ணுகிற ஞாயிற்றுக்கிழமை. ஜீவன் பெறுகிறது, உங்கள் குடும்பத்தின் உறவுகள் ஜீவன் பெறுகிறது, உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலைமைகள் ஜீவன் பெறுகிறது. மரத்து போனவைகள், மக்கி போனவைகள், இல்லாமல் போனவைகள், செயலற்று போனவைகள் திரும்ப 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 இந்த காலை நேரத்தில் அது திரும்ப ஜீவன் பெறுகிறது. Oh, thank you Holy Spirit. Such a mighty presence. Thank you Holy Spirit, Lord. Hallelujah. Thank you Holy Spirit. வெளியரங்கமான பலனை, வெளியரங்கமான பலனை அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீ ரகசியமாய் அவரிடத்தில் வருவதற்கு உன்னை அர்ப்பணித்தபடியால் அந்தரங்கத்தில் இருக்கிற அவரோடு ஒட்டிக் கொள்வதற்கும் அண்டிக் கொள்வதற்கும் நீ ஆசைப்பட்டபடியால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் அழுகுரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு வெளியரங்கமான பதிலை உன் குடும்பம் பார்க்க போகிறது. வெளியரங்கமான பலன் உனக்கு உண்டாக போகிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பலன் தர பண்ணுகிறதற்காய் நன்றி. என் தோட்டம் விளைய போகிறது, என் குடும்பம் செழிக்க போகிறது, என் தரித்திரம், என் வறுமை, என் பற்றாக்குறை, என் இல்லாமை, என் பலவீனம், என் சோர்வுகள் மாறுகிறது. Thank you Jesus. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.